பகவானே சரணம். ராகுவோட திசை நடந்தால் நம்மளுக்கு அபாரமான பணம் வரும், இல்லை நாம் பெரிய மல்டி மில்லியனர் ஆகிடுவோம் அப்படின்னுட்டு ஜென்ரலாக சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. ராகு 11ஆம் வீட்டை பார்த்தால், இல்லைன்னா அவரோட பிடிச்ச வீடு விருச்சிகத்தில் இருந்து ரொம்ப பலமாக இருந்து நல்ல டிகிரியில் இருந்தார்னா அவர் அபாரமான பணம் கொடுப்பார். அவர் ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, இல்லை சீட்டாடுறது, சூதாட்டம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவர் கிங்கு. திடீர்னு பணம் கொடுக்கறதில்ல. பட் அதே அவரோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கணும். அது மாதிரி நல்ல இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதோ, இல்லை அவர் உச்சம் பெற்று நல்ல சாரத்தில் ஏறி நல்ல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா திடீர் பணக்காரன் ஆக்குவார். கொஞ்சம் நேரத்தில் பணம் கொடுத்துட்டே இருப்பார். எப்படிப்பட்ட எதிரி கூட அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ராகு அடித்தார் எவர் அவனை காப்பாற்றுவார்னு ஒரு பழமையான பழமொழி உண்டு. இந்த பழமொழி ரொம்ப ஃபேமஸானது. குருவையே சண்டாளன் ஆக்கக்கூடிய ராகு, சூரியனே கிரக தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த மாதிரி பவர்ஃபுல் கிரகத்தை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அவ்வாறு வழியில் போய் அவ்வாறை கட்டுப்படுத்த முடியும். பகவானே சரணம்.